பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். ஆன்மாவினால் அறியப்படும் இறை அனுபவத்தை பற்றி சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? கைகளிலே இந்த குறளமுதத்தை எடுத்து பார்த்தால் கீழே வைப்பதற்கே மனம் தோணாது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723 7397394174. திருமுருகன் அவர்களுடைய நிறை குடம் தடும்பாது என்பார்களே, அதற்கு முழு காரணமாக இருப்பவர், அதற்கு முழு ஆதாரமாகவும் இருப்பவர். பார்க்கடலை கடைந்ததால் அந்த அமிர்தம் வந்தது என்று சொன்னார்கள். இது முப்பார்க்கடலையும் அவர் கடைந்து இந்த அமிர்தத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு காலையில் இங்கே திருவண்ணாமலையில் ஓடிக்கிட்டு இருப்பார், நாளை காலையில் கோயம்புத்தூரில் ஓடிக்கிட்டு இருப்பார். அந்த அமைச்சு பணியை இவ்வளவு விரைவாக ஓட்டமும் நடையுமாக, அதே நேரத்தில் செம்மையாக எப்படி சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்து செயலாற்றினாரோ அதைவிட மிகச் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். குறள் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் உரை நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியின் தலைவர், மாண்புமிகு தொழில் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தங்கம் தென்னரசு அவர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையில் நின்று பேசுவது என்பதே எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பெருமை அளிக்கிற நிகழ்வு என்றால் அதிலே மிக இருக்காது. பெருமதிப்பிற்குரிய திரு திருமுருகன் அவர்கள் நிறை குடம் தடும்பாது என்பார்களே, அதற்கு முழு காரணமாக இருப்பவர், அதற்கு முழு ஆதாரமாகவும் இருப்பவர். மிகப்பெரிய அளவிலான ஒரு கருத்துக்களை தன்னகத்தை பெற்றிருப்பவர். அவரிடத்தில் கொஞ்ச நேரம் பேசினாலே அதிலிருந்து கொஞ்சம் நமக்கு ஒட்டிக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான சிந்தனை திறன் உள்ளவர். உண்மையிலேயே இப்போ அது பார்க்குறப்ப தெரியுது, 2 வரி குறளுக்கு ஒரு 6-7 வரியில் விளக்கம். உண்மையிலேயே நிறைய நான் திருக்குறள் அந்த விளக்க உரைகளை படிக்கிற அந்த வாய்ப்பு என்பது தொடர்ந்து கிடைத்திருக்கிறது. ஆனாலும் திரு திருமுருகன் அவர்களுடைய இந்த விளக்கங்கள் என்பது உண்மையிலேயே அமிர்தமாக இருக்கிறது என்பதற்கு பல்வேறு சான்றுகளை எடுத்து சொல்ல முடியும். சென்னை மாநகரின் மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் சென்னையில் இருக்கிற ஒரு 2400 ரவிபாரதி சாருக்கு தெரியும், 2400 பூங்காக்கள், மாநகராட்சி கட்டிடங்கள், மாநகராட்சி அலுவலகங்கள் எல்லாவற்றின் வாயிலிலும் வாயில்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திருக்குறள், அந்த குறளுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய தெளிவுரை, இதை எழுதி வைத்தோம். 2400 இடங்களில் ஒவ்வொரு வாயிலிலும் அதை அமைத்தோம். பெரிய அளவிலான வரவேற்பு இருந்தது. எப்படி மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் பேருந்துகளில் திருக்குறளை எழுதி வைத்து ஒரு மகத்தான சாதனை படைத்தாரோ, இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் குறளும் குறளுக்கு தெளிவுரையும் பேருந்துகளில் இடம்பெற வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறாரோ, அதுபோல அன்றைக்கு அந்த வாயில்களில் வாயில்தோறும் வள்ளுவம் என்கின்ற அந்த இது கொண்டு வரப்பட்டது. இப்போ அந்த வகையில் மரியாதைக்குரிய திரு திருமுருகன் அவர்கள் வெறும் புத்தகத்தை படிப்பது மட்டுமே போதாதுங்கிறதால இசை வடிவில், நாட்டிய வடிவில், இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிகழ்ச்சி நடத்தினார். ஒரு நிகழ்ச்சி தான் அறிவித்திருப்பது. ஆனால் இசை தகடு வெளியீட்டு விழா ஒன்று, பென்ட்ரைவ் வெளியீட்டு விழா ஒன்று, புத்தகத்தின் 8ஆம் ஆண்டு விழா ஒன்று, வந்திருக்கிற விஐபிஸுக்கு யாருக்கும் இதில் அவங்கவுங்களுக்கு நிறைய பொறுப்பு கொடுக்கணும், யாராவது இதில் வருத்தப்படக்கூடாதுங்கிறதால திருமுருகன் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறாருங்கிறத நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிக்க முடியும். ரொம்ப பக்குவமானால் ரொம்ப பண்பு நிறைந்த ஒரு அன்பிற்கினிய தோழர். அவர் இந்த புத்தகத்தை மிக சிறப்பாக இன்றைக்கு வடித்தெடுத்திருக்கிறார். புத்தகம் நேர்த்தியாக வந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த புத்தகத்தை படித்தால் 1330 குறளையும் இது படிப்பதற்கும் எளிதாக இருக்கிறது, பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது. நிச்சயம் படித்தால் இந்த கருத்துக்கள் நம் மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கிறது. அத்தகைய ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது.
திருமுருகனுக்கு ஒரு பெரிய ஆசை, முதல்வர் கரங்களினால் இது வெளியிடணுங்கிறது. அப்போ நேற்று ராத்திரிக்கு அவங்க முடிவு பண்ணி நேற்று ராத்திரி போய் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக, ஏற்கனவே இதற்கு கடந்த வாரம் அவர் வாழ்த்துரை எழுதி தர வேண்டும் என்று இந்த புத்தகத்தை முதல்வரிடத்தில் தந்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கு அருமையான ஒரு வாழ்த்துரை தந்திருக்கிறார்கள். புத்தகத்தை போகிற போது நீங்கள் எல்லாம் வாங்கி சென்று அதை படிக்கிற போது தெரியும். ஒரு அற்புதமான வாழ்த்துரை ஒன்றை எழுதி தந்திருக்கிறார்கள். தந்ததோடு மட்டுமல்லாமல் காலையில் அவருடைய அலுவலகத்தில் இந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டும் இருக்கிறார். தமிழ் ஆர்வலர்களை, தமிழ் மீது பற்றுள்ளவர்களை இந்த அரசு எந்த அளவுக்கு சிறப்பிக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்பதை சொல்லி, மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிற திருமுருகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். அறிவுக்கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம். இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல், படித்த பின் நீங்களே ஞானக் கடல். இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞானக் கருவூலம், மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம். திருவருள் பெற்ற சாகாக் கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். ஆம், உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது. அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம், அதுவே வள்ளுவம். திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு, தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம். இந்த பூவுலகிற்கு கிடைத்த பெரும் வரம். எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை நிரந்தரமாய்த் தரும். குறள் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர். இது சத்தியம். சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய சிம்மாசன விட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவிப் பயனே. இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி, படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி. குறள் அமிர்தம், திருக்குறளின் மெய்ப்பொருள். ஆசிரியர் கோ. திருமுருகன். இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா? ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.